சரி, பேசுவதற்கு நேரம் கிடையாது. என்னுடைய அண்ணன் இடத்தில் தப்பிக்க வேண்டும் என்றால் ஒரு இடம் இருக்கு. எங்க தெரியுமா? இந்த வார்த்தையார் சிமுக பருவத மலை. இந்த மலை மீது ஏறிக்கொண்டால் பாலியால் இந்த இடத்திற்கு வர முடியாது. அப்படியா தெரியுமா? ஒரு நேரத்திலே முனிவர்களிடத்தில் அவன் சாபத்தை வாங்கி இருக்கின்றான். இதுதான் தகுந்த இடம். இந்த இடத்திலே மறைந்து கொள்ளலாம். கல்யாணமே ஆகாம பிரம்மச்சாரியா இருக்கிறாடா பேடி. இந்த வரத்தை பெற்றதே நான் சமர் செய்கின்றனே. யாரோடு சமர் செய்யணும்னா அவருடைய பலத்தில் பாதி என்னை வந்து அடைய வேண்டும். அதற்காகவே உனக்காகத்தானடா நான் சமதம் வரத்தை பெற்றேன். ஆமாம், கீழே வர முடியாது. உன் மனைவி நான் அனுபவிக்கும் போட யாரு சொல்லிட்டு போறான். மனைவியே முடியாது, முடியாது, கால் அடக்க முடியாது. கண்களை கவர்ந்து நான் கவர்ந்து உன் பார்வையை பார்த்து பார்த்து கவர்ந்து ஊட்டிவிட்ட மோகினி பெண்ணை, உணர்ச்சியை ஊட்டிவிட்ட உலக அழகி, நீ மட்டும் என்று உதத்தை அசைத்து விட்டால் அந்தரங்க போட்டியிலே உன்னை இதய ராணி. ஐயோ வேண்டாமா, இப்படிலாம் வேண்டாமா, வேண்டாமா, இல்ல தவறு மாமா. வண்ணமனமோ வடிவே உன் முகம் காண
கம்பன் கண்ட காவியத்தில் மாமா வேண்டாம் மாமா இப்படி இப்படி செய்த மாமா வேண்டாம் மாமா பார்த்தவங்களுக்கு பாவமா இல்லையா உன் உறுதி உடையற்றும் என் காம பசு அடங்கட்டும் வாடி அதனால் இப்பொழுது நீ சென்று
அவர்கள் யார் என்று பார்த்து விட்டு வா. அப்படியா? இளவரசே, கவலைப்பட வேண்டாம். இப்படி சென்றாலும் நான் அண்ணன் யார் என்று தெரிந்து கொள்வார். இப்போது எப்படி செல்ல வேண்டும்? பிராமணர் வடிவெடுத்து சென்று அவர்கள் இருவருமே யார் என்று பார்த்து விட்டு வருகிறேன். ஆகட்டும். பிரம்மனே. ஜானகியை என்ற பாதியோ கொண்டு போனாடியே கானகத்தட்டிலே மானை தேடிச் சென்றேன். ஜானகியை என்ற பாதியோ கொண்டு போனாடியே என்னது போல் மனம் எண்ணி நான் வாடுகிறேன். இந்நாளில் என் மனம் புலம்பி தவிக்கின்றேன். கண்டான ஜானகியை காண்பது என்னாரோ ஜானகியை எந்த பாதியோ கொண்டு போனாடியே நம்முடைய சிற்றனை கைகையின் வாக்கின் பிரகாரம் 15 ஆண்டு காடாளம் சொல்ல மேற்கொண்டு கானகம் வந்தோம். கானகம் வந்த இடத்திலே மான் ஒன்று ஓட அந்த மானை பிடித்து தருங்க என்று ஜானகி கேட்க நானும் வேண்டாம் என்று உரைத்தேன். ஆனால் ஜானகியோ பிடிவாதமாக அந்த மான்தான் வேண்டும் என்று கேட்டார். அதனால் கானகத்தில் 15 சமர்த்தி சீதாபயம் லக்ஷ்மணாபயம் உயிரிவிட்டது. அந்த எனக்கு இந்த ஆபத்து வந்துவிட்டது என்று ஆனால் மாடல்ல மாரிசன் மறுமுறையில் சென்று பொழுது ஜானகியை காண முடியவில்லையே. லக்ஷ்மணா மாமா கோபி பிச்சாட்டியா அது அங்க இருக்கிறாங்க. வாசல்